அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை ஆராய போறோம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அவர்கள் பூமியில் பிரயாணம் பண்ணி பார்க்கவில்லையா, அப்படி இருந்திருந்தால் அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய இதயம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது குலூபுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வசனத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது இதய சிந்திக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அந்த இடத்துல. ஆனா இப்ப என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அறிவியலாளர்கள் இப்ப சொன்னாங்க, சமயம் 19ஆம் நூற்றாண்டு கிட்ட சொன்னாங்க, மூளை தான் சிந்திக்குது அப்படின்னாங்க. இது மிகப்பெரிய விமர்சனமா இருந்துச்சு. இதே சிந்திக்கவே கிடையாது, மூளைத்தனப்பா சிந்திக்குது, இதே எப்படிப்பா சிந்திக்குதுன்னு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல என்ன பதில் அப்படின்னா, இதை நம்ம அடிச்சு இறைவனுடைய வார்த்தை தான் சரி, அதுதான் அறிவியலை திருத்தி அமைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நிரூபிக்கிறோம். முதல் விஷயம், உதாரணத்துக்கு மூளை மட்டும் தான் சிந்திக்குது, இதே சிந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோமே, அல் குர்ஆன் முரண ஆவமானா ஆவாது. ஏன்னா அந்த குலூபுங்கிற வார்த்தை, கல்புங்கிற வார்த்தை அது மூளைக்குமே பயன்படுத்தப்படும், மூளையாவும் அது எடுக்கும் அப்படிங்கறதான் கான்செப்ட். அதுல முரண்படாது ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்திய ஆய்வு என்ன அப்படின்னா, அதாவது இதயத்திலிருந்து போகக்கூடிய ரத்தங்கள்ல சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் தான் மூளையோட எண்ண ஓட்டத்தையும் அனைத்தையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறது. அப்ப அப்படி வச்சா கூட கான்செப்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அது இது 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 சம்பந்தமான செயல்பாடாகவே அது அமையும். இதய சம்பந்தமான செயல்பாடாகவே அமையக்குள்ள அது இதயம் சொன்னா தப்பு இல்லை அப்படிங்கிறது. இது ரெண்டு. இப்ப அடுத்த கான்செப்ட் என்னன்னா, ஆய்வுக்கு வருவோம். நிச்சயமாக அறிவியலாளர்கள் சொன்னாங்க, இப்ப கண்டுபிடிச்ச சமீபத்திய 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நவீன அறிவியல் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஸ்கேனரை வச்சு மறுக்க முடியாம அழகான உண்மையை வச்சு தெளிவான ஆதாரங்களை வச்சு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, நிச்சயமாக நியூரான்ஸ் எப்படி மூளைகள்ல இருக்கும், அதே போல 40,000க்கும் மேற்பட்ட நியூரான்ஸ்கள் நம்முடைய இதயங்கள்ல இருக்கு. அதுதான் கோபம், அன்பு, பாசம், அதே போல ஒவ்வொரு சிந்தனைகளை பகுத்தறிகிறது எல்லாத்தையும் தகவலை அனுப்புது மூளைக்கு சிக்னல்களாக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள ஆய்வு. அப்ப கான்செப்ட் என்ன தெரியுமா? நிச்சயமாக இதயம் தான் ஒரு சிந்திக்கிறதுக்கான அடித்தளம், அதை மூளை சரியான முறையில கட்டமைக்குது அப்படிங்கறதான் கான்செப்ட். அப்ப அல்லாஹ் சொன்ன அதே இது ஒத்து போகுது, சரியான முறையில இதயம் தான் சிந்திக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத நிதர்சனமான கூற்றின் மூலம் இந்த இடத்துல நம்ம உறுதிப்படுத்துறோம். பாருங்களேன், அல் குர்ஆனை எப்படி அணுகுனாலுமே எந்த வகையில் அல் குர்ஆன் ஒரு பக்கம் அறிவியலை சொல்லி திருத்திக்கிட்டே போகுது, அது வேற விஷயம். இப்போ ஒரு தவறான ஒரு இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கப்பட்டா கூட, அறிவியல் இது சொல்லி இருக்கு, ஏங்க அல் குர்ஆன்ல இப்படி இல்ல, அல் குர்ஆன்ல தவறா இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கப்பட்டா கூட அதுக்கு கூட இடம் கொடுக்காம அதையும் சரியான முறையில் திருத்தி அமைச்சு அவங்களுக்கும் பாடம் புகட்டி ஒவ்வொருவருக்கும் பாடம் புகட்டுறது எந்த அளவுக்கு ஆச்சரியமானது. இதுவா மனிதர்களிடத்தில் வந்த வேதம் அப்படிங்கிறத என் அன்பு சகோதர சகோதரி நிச்சயமான முறையில சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்பது இதன் மூலியம் நிச்சயமாக நாம் சொல்ல வருவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.